ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி 3.4 உள்ள 5வது கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 98 கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து இதுக்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ இதை நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோம். எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, இந்த 98 வந்து 100 - 2ன்னு எழுதுறேன். ஓகேவா? 100 - 2 தான் ஹோல் கியூப்னு எழுதுறேன். இப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா, a - b த ஹோல் கியூப் வடிவத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். a - b த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் 3a² b ப்ளஸ் 3ab² மைனஸ் b கியூப். இதில் வந்து நமக்கு a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 100 இருக்குது, b இருக்கிற இடத்துல 2 இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல நம்ம அப்படியே அப்ளை பண்ணிடலாம். a இருக்கிற இடத்துல 100, b இருக்கிற இடத்துல 2. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். a அப்போ 100 மைனஸ் b வந்து 2 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப். அப்போ என்ன வந்துடும்? 100 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு a². a இருக்கிற இடத்துல 100, அப்போ 100². b இருக்கிற இடத்துல 2 ப்ளஸ் 3 இன்ட்டு a இருக்கிற இடத்துல 100, b இருக்கிற இடத்துல 2, அப்போ 2² மைனஸ் b கியூப். b இருக்கிற இடத்துல 2 இருக்குது, ஸோ 2 கியூப்னு எழுதிடலாம். ஈக்குவல் டு இப்போ 100 கியூப் அப்படின்னா இதை வந்து ஈஸியாக பெருக்கிறதுக்கு இங்கே வந்து 2 0 இருக்குது. அப்போ நம்ம 3 தடவை 2 0வாக போடணும். அப்போ பாருங்கள், 1 ஒரு தடவை போட்டாச்சு, அடுத்து 2, அடுத்தால 3. ஓகேவா? அடுத்தால மைனஸ் 3 இன்று இதில் வந்து 2 0 உள்ளது, 2 தடவை போடணும். அப்போ 2 0, ஒரு 0 2. ஓகேவா? 2 தடவை எழுதணும். இன்று 2. அடுத்தால ப்ளஸ் 3 100 பெருக்குன்னா 300ன்னு எழுதிடலாம். இன்று 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 மைனஸ் 2 கியூப் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? 2 3 தடவை போட்டு பெருக்கணும், 8ன்னு கிடச்சிரும். ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் 2 6, 6 கூட 1 பெருக்குன்னா 1 6 6. எத்தனை 0 இருக்குது? 4 0. 1 2 3 4. அடுத்தால ப்ளஸ் 3 4 12 போட்டு அது கூட உள்ள 2 0 எழுதிக்கலாம். மைனஸ் 8. ஓகேவா? இப்போ ப்ளஸில் உள்ளதை நம்ம முதல்ல கூட்டிடுவோம். இந்த டேமும் ப்ளஸில் இருக்குது. அடுத்து இந்த டேம் மைனஸ். அப்போ ப்ளஸில் உள்ள 2 டேமையும் முதல்ல கூட்டணும்னா நமக்கு என்ன வரும் பாருங்கள். இது கூட்டினா 1 0 0, இதில் வந்து 1200 வரணும். 1 2 0 0. உங்களுக்கு தெரியலனா நேராக போட்டு நீங்கள் கூட்டிக்கலாம். ஓகேவா? அடுத்தால மைனஸில் என்ன இருக்குது? இங்கே வந்து 60,000, இங்கே 8. அப்போ 60,008ன்னு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ இதிலிருந்து இதை கழிக்கலாம். கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, கழித்து பார்த்துக்கோங்க, 941192ன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் எதனுடைய ஆன்சர் அப்படின்னா 98 கியூபோட ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். முற்றொருமையை பயன்படுத்தி நம்ம அதனுடைய ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதே இதில் இன்னொரு கணக்கு இருக்குது. 1001 த ஹோல் கியூப்னு இருக்குது. இதை வந்து நம்ம இப்படியே வச்சு கண்டுபிடிக்கிறத விட இதை வந்து ஃபார்முலா வடிவத்துக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1001 அப்படிங்கிறத 1000 + 1 த ஹோல் கியூப்னு எழுத போகிறோம். இப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா, a + b த ஹோல் கியூப். அப்போ அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே ப்ளஸில் தான் வரும். a கியூப் மைனஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப். இதில் a இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 1000 இருக்குது. b இருக்கிற இடத்துல 1 இருக்குது. a ஈக்குவல் டு 1000ன்னு எழுதிடலாம். அடுத்தால b வந்து ஈக்குவல் டு 1. இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள். a இருக்கிற இடத்துல 1000 ப்ளஸ் b இருக்கிற இடத்துல 1 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணணும்? 1000 த ஹோல் கியூப் மைனஸ் 3 என்று a². a இருக்கிற இடத்துல நம்ம 1000 போட்டுடலாம். ஹோல் ஸ்கொயர் இன்று b இருக்கிற இடத்துல 1. அடுத்தால ப்ளஸ் 3 இன்று a இருக்கிற இடத்துல 1000 இன்று b இருக்கிற இடத்துல 1. b²ங்கிறதுனால 1² எழுதணும். ப்ளஸ் b கியூப். b இருக்கிற இடத்துல 1 ஹோல் கியூப்னு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு நான் போன கணக்கிலே பார்த்தோம். 100 அப்படின்னா ஸ்கொயர்னா 2 தடவை இந்த 2 0 போடணும். இங்கே கியூப் இருக்குது. அப்போ இந்த 3 0வை 3 தடவை என்ன செய்யணும்? போடணும். ஓகேவா? அப்போ 1 போட்டு 1 2 3 இது ஒரு தடவை,
2 3 2 தடவை 2 3 ஓகேவா 3 தடவை எழுதியாச்சு. அடுத்தால மைனஸ் 3 இந்த நம்பர் ரெண்டையும் பெருக்கிடலாம். ஒரு 3 3. இப்போ இது வந்து இங்கே 1000 இருக்குது 1000 ஸ்கொயர். அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 3 0 உள்ள நம்பர் ஒரு தடவை எழுதியாச்சு. அடுத்து இன்னொரு தடவை கியூப் அப்படின்னா 2 தடவை ஓகேவா. அடுத்தால ப்ளஸ் இங்கே வந்து 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஒரு 3 3 3 இன்ட்டு 1000 எவ்வளோ வந்துடும் 3000ன்னு வந்துடும் ஓகேவா. அடுத்தால ப்ளஸ் 1 கியூப் பண்ணால் என்ன கிடைக்கும் 1. அப்போ ஈக்குவல் டு இப்போ இங்கே வந்து இந்த டேமும் ப்ளஸில் இருக்குது இந்த டேமும் ப்ளஸில் இருக்குது இதுவும் ப்ளஸில் இருக்குது. ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் முதல்ல கூட்டிக்கிடலாம். அடுத்தால மைனஸில் இருக்கிறது ஓகேவா. இதை வந்து உள்ளே கொண்டு பெருக்கிக்கிடுவோம். அப்போ மீதி உள்ளது எல்லாத்தையும் நம்ம அப்படியே எழுதிடலாம். 1 2 மைனஸ் இது நம்பரை மட்டும் பெருக்குங்க. ஒரு 3 3 மீதி உள்ள 0 எத்தனை 0 இருக்குதோ அதை வந்து நம்ம அப்படியே போட்டுடலாம். அடுத்தால ப்ளஸ் 3000த்தையும் 1ஐயும் கூட்டணும்னா நமக்கு என்ன வந்துடும் 3001ன்னு கிடைக்கும் ஓகேவா. இந்த 3001 இது கூட கொண்டு கூட்டணும் ஏன்னா இந்த ரெண்டும் ப்ளஸில் இருக்குது. அடுத்தால மைனஸில் போடணும். அப்போ கூட்டிடலாம். 3001ங்கும்போது 1 0 0 3 3 0 0 1 ஓகேவா. மொத்தம் எத்தனை இடம் இருக்குதுன்னு பார்த்துடுங்க. 3 6 9 10 3 6 9 10 கரெக்டாக. மைனஸ் 3 போட்டு 6 0 போட்டுடணும். 1 2 3 4 5 6 ஓகேவா. இப்போ இதிலேருந்து இதை நம்ம கழிக்கணும். கழிச்சோன்னா நமக்கு என்ன வரும் பாருங்கள். ஈக்குவல் டு நீங்கள் நேராக எழுதியும் கழிச்சிக்கலாம். மீதி ஆன்சர் 1 0 0 3 0 0 3 0 0 1 ஓகேவா. இப்போ 1001 த ஹோல் கியூப் 1001 3 தடவை போட்டு பெருக்குனீங்க அப்படின்னாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். இதை வந்து நம்ம இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தி என்ன செஞ்சுருக்கோம் ஃபார்முலா படி நம்ம இதை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.